குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கறது சந்தோஷம். இந்த நாளும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் நம்மளோடு கூட வந்து நம்மளை வழி நடத்துகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய திட்டத்தை நம்ம எப்படி செயல்படுத்தணும், தேவனுடைய சித்தத்தின்படி எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கும் அந்த வார்த்தை, அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் உள்ளதாக இருந்து கிரியை செய்கிறதா இருக்கிறது. 3 யோவான் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இன்றைக்கு லைஃப் டெய்லியோட டைட்டில் என்னன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்ற அர்த்தம். பொதுவாக யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் புரியும், ஒவ்வொரு விதத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஒருவேளை பலவீனத்தில் இருக்கவங்க, வியாதியில் இருக்கவங்க கிட்ட டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவர்களுடைய உடல் நலனை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள், நன்றாய் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்ற அர்த்தத்தில் அவங்க எடுத்துக்குவாங்க. ஒருவேளை ஒருத்தருடைய வீட்டில் மரணம் ஏற்பட்டால் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது அந்த கவலையிலேருந்து வெளியில் கொண்டு வரும்படிக்கு, வெளியில் வரும்படிக்கு உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்க அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்குவாங்க. ஒருவேளை ஏதாவது தோல்வி அவங்க பார்த்துருந்தாங்கன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க இருக்கிற விரக்தியிலேருந்து அவங்க வெளியில் வரும்படிக்கு உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற அர்த்தத்தில் அவங்க எடுத்துக்குவாங்க. இப்படி இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் புரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையிலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தெம் செல்ஃப். சிலருக்கு நல்ல ஆகாரத்தை சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு விரும்புவாங்க, அது அவங்களே பார்த்து கொள்கிற காரியம். சிலர் புக் ஏதாவது படிப்பாங்க, சிலர் ஏதாவது வெக்கேஷனுக்கு போவாங்க. இப்படி பல காரியங்கள் பல அர்த்தத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் யார் என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதைத்தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். எதனால் இப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவன் வாசம் செய்யும் வீடாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கும் பொழுது, உங்களை நீங்களே பார்த்து கொள்ளும் பொழுது, உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளும் பொழுது தேவன் உங்கள் மேலே ரொம்ப பிரியப்படுகிறார். பொதுவாகவே நம்மை நேசிக்கிற யாராவது ஒருவர் நம்மளையே பார்த்து கொண்டோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்களே எல்லா காரியத்தையும் பார்த்து செய்யும் பொழுது பெற்றோர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா சாப்பிட்டாங்கன்னா பெற்றோர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி தான் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடியால் உங்களை நீங்கள் பராமரித்து கொள்ளும் பொழுது, பார்த்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் மேலே சந்தோஷமாக இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவு செய்த மாதிரி ஒரு அர்த்தம். அண்ட் இஃப் யூ கேனாட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், யூ கேனாட் டேக் கேர் ஆஃப் எனி ஒன் எல்ஸ். உங்களை நீங்களே பார்த்து கொள்ளாத பட்சத்தில் நீங்கள் யாரையுமே பார்த்து கொள்ள முடியாது. ஆகவே இன்றைக்கு பிரியமானவனே, உங்களுடைய ஆத்துமா வாழ்கிறது போல, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய இருதயம், மனது எல்லாம் வாழ்கிறது போல நீங்களும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். இன்றைக்கு என்னுடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபமும் நம்முடைய ஜெபமும் இதுவாக இருக்க வேண்டும். எல்லோரும் தங்களை தாங்களே பராமரித்து கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் அதை விரும்புகிறார். இன்றைக்கும் உங்களை நீங்களே பார்த்து கொள்வதற்கு, கவனித்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் டைம் எடுத்து என்ன செஞ்சால் நல்லா இருக்கும், எப்படி உங்களை நீங்களே பார்த்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுவார் என்ற காரியத்தை யோசியுங்கள், அதை செயல்படுத்துங்கள். இந்த நாளிலும் தேவன் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார். உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.